வெல்கம் டு கீத்ஸ் கிச்சன். பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கலர்ஃபுல்லான சுவையான கேப்சிகம் மசாலா ரைஸ் பார்க்க போகிறேங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டே இருக்கணும்னு தோணும். அந்தளவுக்கு சுவையான ரைஸ் இது. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. வாங்க, கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். எல்லாமே ட்ரை ரோஸாக பண்ணணுங்க. இப்போ கருப்பு முழு உளுந்து 15 கிராம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கருப்பாக பண்ண வேண்டியது இல்லைங்க. ஹீட்டாகி அந்த அரோமா வந்தால் போதும் நமக்கு. அடுத்து கடுகு 5 கிராம் 1 ஸ்பூன், இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி 15 கிராம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் 5 கிராம் எடுத்திருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன். இதை லைட்டா வறுத்துக்கலாங்க. 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இதை வறுத்தரலாம். இப்போ வறுத்த நிலக்கடலை 15 கிராம் எடுத்துக்கலாங்க. அதை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இதை நல்லா ஒரு ஆற வச்சு நம்ம மிக்சி பவுலுக்கு மாற்றணும். இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அரைச்சிடலாம். இந்த மாதிரி குறைனையாக அரைக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கணும். இந்த குரணை இருந்தால் போதும். அப்போ தான் டேஸ்டாக இருக்கும் ரைஸு. சாப்பாடு ரெடி பண்ணிடலாங்க. இப்போ அதுக்கு நான் கேப்சிகம், ஆனியன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் வெண்ணெய் விட்டுக்கலாங்க 1 ஸ்பூனு. வெண்ணெய் ஃபுல்லாக கரையணும்னு இல்லைங்க. கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்திக்கலாம். கேப்சிகம் ரைஸ் பொதுவாக வெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஆயிலும் நம்ம சேர்த்திக்கலாம். பட் வெண்ணெய் சேர்த்துறப்ப குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்ணெய் கரைஞ்சி நம்ம ஆனியன் சேர்த்திக்கலாம். ஆனியன் 2 to 3 மினிட்ஸ் வதங்கட்டுங்க நல்லா. இது ஆனியன் இப்போ நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணாதான் உங்களுக்கு ரைஸில் நல்லா தெரியும். பொடி பொடியாக கட் பண்ண வேண்டியதில்லை. நல்லா லென்த் வைஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சிகம் சேர்த்திக்கலாம். கேப்சிகம் வந்துங்க நல்லா ஷைன் ஆகிற அளவுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா ஷைனிங் நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். ஃபுல்லாக வதக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கினீங்கன்னா போதும். இந்த கிரன்ச்சினஸ் இருந்தாதாங்க சாப்பாட்டுல நல்லா இருக்கும். இப்ப இதுக்கு மாத்திரம் உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம முதல்ல உப்பு சேர்த்துனா தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான் நான் வதக்கிட்டு அப்புறம் உப்பு சேர்த்திருக்கேன். நான் வந்து எப்பவுமே ராக் சால்ட் தாங்க யூஸ் பண்ணுவேன். அயோடைஸ் சால்ட்னா கெமிக்கல்ஸ் உடம்புக்கு கெடுதலுங்கிறதுனால நான் ராக் சால்ட் தான் எப்போ யூஸ் பண்ணுவேன். அது இந்துப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்க. இதுதான் பிங்க் சால்ட்டு. இதுதான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். பாருங்க, வெந்துருச்சான்னு பார்த்துடலாம்.
பாருங்கள் நல்லா ஷைனிங்காக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். வெந்துருச்சு, ஷைனிங்கு தெரியுது பாருங்கள். இப்போ நான் இந்த மசாலில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கிறேன். இப்போ மசாலா போட்டுடலாங்க. மசாலா போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. கலங்கிருச்சு. நான் ஆல்ரெடி 200 கிராம் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பாருங்க உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா கலக்கிக்கலாங்க. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலக்கிக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கியாச்சுங்க. நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நான் பொதுவாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் கலக்குவேன். அப்போ ஈவனாக கலந்துரும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பண்ணால் ஒரு இடத்துல கலங்கும், ஒரு இடத்துல கலங்காது, அடி பிடிச்சிக்கும், சாதம் ஒட்டிக்கும். அதனால் நல்லா கலக்கிட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு சூடு பண்ணால் நல்லா இருக்குங்க. நான் அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். அது வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஆல்ரெடியே வெண்ணெய் சேர்த்திருக்கோம். இது இருந்தாலும் அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா கலங்கிருச்சு. அவ்வளோதாங்க, மசாலா ரைஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சுவையான கேப்சிகம் மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃபேமிலி அசத்துங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.